நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு நான் ஒரு மரபு சொன்னேன், நக்கீரோட மரபு. இன்னைக்கு கவிஞர்கள் அதை பேசுகிறோமா? பேசுகிறோம். இந்த இடத்தில் என்னுடைய ஒரு கவிதையை சொல்ல நினைக்கிறேன். செங்கமலத்திற்கு எல்லாமே மாரியாத்தா தான். செங்கமலத்திற்கு எல்லாமே மாரியாத்தா தான். எந்த அநீதியை கண்டாலும் பேதியில ஓவ அவனை மாரியாத்தா கேட்பா என்பாள். கையூட்டு வாங்கி கொண்டு கையெழுத்து போட்ட ஆபீசரை பேதியில ஓவ உன்னை மாரியாத்தா கேட்பா என்றாள். சக மனிதன் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலந்த செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்தம்போது நாசமா போவ அவனுங்களை பேதி அவனுங்களை மாரியாத்தா கேட்பா என்றாள். 5000 ரூபாய்க்கு 10,000 அநியாய வட்டி வாங்கின கந்தசாமிய நீ நாசமா போவ உன்னைய மாரியாத்தா கேட்பாள் என்றாள். சொந்த தகப்பனை வீதியில் தள்ளிவிட்டு அனாதையாக விட்ட முத்துச்சாமியை மண்ணள்ளி போட்டு சாபமிட்டு உன்னை மாரியாத்தா கேட்பா என்றாள். ஒரு மத்தியான பொழுதில் மாரியாத்தா பீடத்தில் தாயக்கட்டம் ஆடிக்கொண்டிருந்த செங்கமலத்திடம் நான் கேட்டேன். தாயக்கட்டம் ஆடிக்கொண்டிருந்த செங்கமலத்திடம் நான் கேட்டேன், ஏன்தா எதுக்கெடுத்தாலும் மாரியாத்தா கேட்பா மாரியாத்தா கேட்பா என்று சொல்றியே, அந்த மாரியாத்தா கேட்கலனா நீ என்ன செய்வ? அந்த மாரியாத்தா கேட்கலனா நீ என்ன செய்வ? செங்கமலம் ஆக்ரோஷத்துடன் பதில் சொன்னாள், கேட்காமலா போவா? கேட்காமல் போனால் அந்த மானங்கட்ட மாரியாத்தாவை நான் கேட்பேன். அவள் கேட்காமல் போனால் அந்த மானங்கட்ட மாரியாத்தாவை நான் கேட்பேன் என்றால் ஆக்ரோஷத்துடன் ஒரு காயை வெட்டியபடி. அப்ப தெய்வமாகவே இருந்தாலும் தவறை தட்டி கேட்கவில்லை என்றால் குற்றம் குற்றமே என்று எழுதுகிற மரபு நம் சமூகத்தில் இருந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சி இன்று இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொன்னேன் நான், பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோர் எனில் இகதலும் இளமேன்னு. இந்த இடத்துல ஒரு கதை நான் சொல்ல நினைக்கிறேன். ஒரு சலவை தொழிலாளருக்கு சொந்தமாக ஒரு கழுதை இருந்தது. அவருக்கு மகனோ மகளோ கிடையாது. தன்னுடைய கழுதையை சொந்த மகனா மகளா நினைச்சு வளர்த்துக்கிட்டு வர்றாரு. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. அது கூட இயல்பா பேசிக்கிட்டு போவாரு, பேசிக்கிட்டு வருவாரு. அப்படி ஒரு நாள் மத்தியான நேரத்தில் கழுதை கூட பேசிட்டு போறாரு. என்னடா மழையே வரமாட்டுக்கு, வெயில் கொளுத்துது, என்னைக்கு மழை வர போதுங்கிறாரு. கழுதையும் தலைத்தலை ஆட்டிக்கிட்டே போகிறாரு. இப்படி பேசிக்கிட்டு போற வழியில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் அதிகமாக சேட்டை செய்கிற ஒரு பையனை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. தம்பி ஒழுங்கா படிடான்னு பல வாரம் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்றாருன்னா, உன்னை மாதிரி உருப்படாத கழுதையெல்லாம் இந்த பள்ளிக்கூடம் மனுஷனாக்கி காட்டியிருக்குடா, சொல்றதை கேளுடாங்கிறாரு. அவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கும் நம்மால் கழுதையை கூட்டுக்கிட்டு கடந்து போறதுக்கும் சரியா இருக்கு. இவன் காதுல முன்னாடி நடந்த எதுவுமே விழல, இந்த வார்த்தை மட்டும் விழுகிறது. என்ன வார்த்தை? உன்னை மாதிரி உருப்படாத கழுதையெல்லாம் இந்த பள்ளிக்கூடம் பெரியாளாக்கியிருக்கு பார்த்துருக்கோன்னு உடனே அவன் திகச்சு நின்றுட்டான். ஏ அப்பா, உள்ள ஆனாவண்ணா 1 2 தான் சொல்லி தருவான்னு பார்த்தா உள்ள பெரிய சாமியார்ல இருந்திருக்காரு. கழுதையெல்லாம் மந்திரம் போட்டு மனுஷனாக்கி விடக்கூடாதுன்னு சொல்லி உள்ள வந்துட்டான். கழுதையை பள்ளிக்கூடத்தில் கொண்டு வருவதற்கும் தலைமை ஆசிரியர் அந்த பையனை சத்தம் போட்டு வகுப்புக்கு அனுப்புவதற்கும் சரியா இருக்கு. அவர் தன்னோட வேலையை தொடர்ந்து எழுதுறாரு. இவன் உள்ள வந்ததே சரின்னு சொல்லி கழுதை தலைமை ஆசிரியர் டேபிள கட்டி போட்டு அவர் காலில் விழுந்துருதான். சாமி, பெரிய சாமி, இவ்வளவு நாளாக உங்க அருமை தெரியாது, ஆனா அவனா 1 2 தான் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நீங்க கழுதையெல்லாம் மந்திரம் போட்டு அவருக்கு புரிஞ்சிருச்சு. தம்பி அதெல்லாம் இல்லையா, நான் அதிகமா பேசாதீங்க சாமி, என்னை ஏமாற்றக்கூடாது ஏழவாளி, நீங்க எப்படியாவது இந்த உதவி செய்யணும், எனக்கு மகனோ மகளோ கிடையாதுன்னு சொல்லி கண்ணீரால் அவர் பார்த்து கழுவுறான். தலைமை ஆசிரியருக்கு நெகிழ்ச்சி ஆயிட்டார். ஏ அப்பா, இந்த காலத்துல வாத்தியார் காலில் விழுந்து அழுகிறக்கு ஒருத்தர் இருக்காயா அப்படி சொல்லி மகிழ்ந்து போய் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்றாரு. சரிப்பா, உன்னோட கழுதையை நான் மனுஷனாக்கி படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிடுறேன், 3 மாசம் கழிச்சு வா அப்படி சொல்லி சந்தோஷத்துல வாக்கு கொடுத்தோன்னே ஆடி பாடி வீட்டுக்கு போயிட்டான். அவன் போன பிறகு இவர் கழுதையை காட்டுக்குள்ள ஓட்டி பத்திட்டாங்க. எல்லாரும் மறந்துட்டாங்க. 3 மாசம் ஆச்சு. நம்மாலும் மறக்கலை. ஒரு தட்டுல ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், ஒரு வெத்தலை பாக்கு வச்சுட்டு தலைமை ஆசிரியர் அறைக்கு வந்துட்டான். இப்பவும் தலைமை ஆசிரியருக்கு அவன் அடையாளம் தெரியல. யாருப்பா நீ? என்ன சாமி இப்படி கேட்கிய? யாராவது பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுமா? அதெல்லாம் சேர்த்தாச்சு. ஏன்னா இப்போ அவன் பெற்றோர் ஆயிட்டான். சேர்த்தாச்சு. எப்போ சேர்த்த? 3 மாசம் முன்னாடி. யார் அட்மிஷன் போட்டா? நீங்க தான் போட்டீங்க. என்னப்பா சொல்லுன பிறகு விவரமா சொன்ன பிறகு திகைச்சு போறாரு. ஆமா இல்லை அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்றாரு. எப்பா, நீ போன மறு நிமிஷமே மந்திரம் போட்டு உன் கழுதையை மனுஷனாக்கி இந்த ஸ்கூல்லே அட்மிஷன் போட்டு படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு சொத்து சுகத்தோட வாழ வச்சுட்டேன்ப்பா. இங்க இருந்து ஒரு 20 வீடு தள்ளி போய் பாரு, வாசல்ல வேப்ப மரத்துல ஒரு பெரிய மனுஷன் காம்பவுண்ட் வரல,
ஈச்சரில் படுத்துக்கிட்டு ஹாய் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. அதுதான் அவன் கழுதை. என்னால் முடிஞ்சதை படிக்க வச்சு அவர் பெரிய ஆளாக்கி சொத்து சுகத்தோடு அவரை உட்கார வச்சுட்டேன், சந்தோஷமாக கூட்டு போனேன், இது மகிழ்ச்சி. அந்த ஆள் யாருன்னா, இந்த தலைமை ஆசிரியருக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது, அதுக்கு பக்கத்து நிலத்துக்காரு. 2 பேருக்கும் வாய்க்கால் வரப்பு தகராறு இருக்கு. இருடா மவனே, நான் உன்னை இவன்கிட்ட கோர்த்து விடுறேன்னு சொல்லி இப்படி சொல்லி விடுதாரு. இவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. இவர் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, பெரியசாமி சொன்னபடியே செஞ்சிருச்சேன்னு சொல்லி அந்த வீட்டை நோக்கி ஓடுதான் தடத்தடன்னு. போகிற வழியில் ஒரு யோசனை, 3 மாதம் கழித்து நம்ம பிள்ளையை பார்க்க போகிறோமே, புள்ள சாப்பிட்டானோ இல்லையேன்னு சொல்லி தன்னோட கழுதை எதெல்லாம் சாப்பிடுமோ அதெல்லாம் பொட்டலம் கட்டிட்டான். ரோட்டில் துண்டை விரிச்சு இருந்த குப்பையெல்லாம் அள்ளி பொட்டலம் கட்டி தலையில் வெட்டி அந்த பெரிய பணக்கார வீட்டுக்கு போகிறான். போய் பார்த்தா சொன்னபடியே அவர் ஈச்சரில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் தலையில் குப்பை மூட்டையை வச்சுக்கிட்டு தன்னோட குழந்தைய பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கான். ஏ அப்பா, நம்ம உள்ள எப்படி அப்படின்னு சொல்லி தலைமையாக சேர்ந்த பக்கம் ஒரு கும்பிடு, பெரியசாமி சொன்னதை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு, சரி நேரமாகுது, பிள்ளைக்கு 4-5 குப்பையை ஊட்டி விட்டு வீட்டுக்கு கூட்டு போவோம் அப்படின்னு உள்ளே போய் அவருக்கு பின்னாடி நின்று கொஞ்சம் குப்பையிலி தலையில் ஒட்டு சாப்பிடுங்க. பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் தலையில் திடீர்னு குப்பை விழுந்து நான் திகைச்சு போய் யாரா நீங்கிறாரு. சரி, நம்ம முகத்தை தெரியாதனால நம்ம புள்ள வந்து திகைக்கிறான்னு சொல்லி முன்னாடி வந்து முகத்தை அவர்கிட்ட காட்டிட்டு இருந்த மொத்த குப்பையே அவர் தலையில் கொட்டி நாமத்த மகனே கட்டி பிடிச்சிருக்கிறான். அவருக்கு கோவண்ணா என்ன பண்ணல, எந்திரிச்சு ஓங்கி ஒரு மீது மீச்சிருக்காரு. காம்பவுண்டு சோவரை தாண்டி ரோட்ல இருந்து விழுந்துட்டான். விழுந்துட்டு சொன்னானா, நீ என் மகன்தான், நீ என் மகனே தான், ஏன்னா என் மகனு என்னை இப்படித்தான் உழைப்பான் அப்படின்னு இருக்கிறான். நண்பர்களே, இந்த கதை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் நாட்டுப்புற கதைகள் சேகரிப்புக்காக போனப்ப அந்த கிராமத்தில் சொல்லப்பட்ட கதை. பொதுவாக நாட்டுப்புறத்தில் ஒரு கதை என்றால் அந்த வட்டாரம் முழுக்க சொல்லுவாங்க, அந்த தாலுகா முழுக்க அந்த மக்கள் பேசுவாங்க. ஆனால் இந்த கதையை மட்டும் அந்த கிராமத்தில் மட்டும் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, மற்ற கிராமங்கள் இந்த கதை தெரியல. இவருக்கு சந்தேகம் வந்திருக்கு, ஏன் இந்த ஒரு கிராமத்தில் மட்டும் இந்த கதை இருக்குன்னு. திரும்ப திரும்ப கேட்டால் விஷயம் வருது, அந்த ஊரில் இருக்கிற பெரிய பண்ணையாருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் ஆகாது. இருடா மவனே, உன்னை கழுதையாக்குறோன்னு சொல்லி அந்த பெரிய பண்ணையாரை கழுதையாக்கி இந்த கதையை எளிய மக்களே உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 2 விஷயம். சாதாரண எளிய மக்களால் அதிகாரங்களை பழிவாங்க முடியாத போது, அதிகாரங்களோடு போரிட முடியாத போது, அந்த இடத்தில் எளிய உழைக்கும் மக்களின் ஆயுதமாக கதை வந்து நின்றிருக்கிறது. இலக்கியம் அந்த இடத்தில் கதையாக, கவிதையாக, ஓவியமாக எளிய மக்கள் கையில் இலக்கியம் இருந்திருக்கிறது. ஒரு வன்முறையை கையில் எடுக்காமல். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கதையை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இந்த கதையை பரவலாக்கிங்க. தமிழ் உள்ள வரை, இந்த காலம் உள்ள வரை அந்த அநியாயக்கார பண்ணையாரு இந்த கதையில் வந்து கழுதையாவே சுற்றிக்கிட்டு இருப்பார். இதுதான் இலக்கியத்தின் வெற்றி. ஆகவே தான் நம்ம இலக்கியத்தை நாம் பேச வேண்டும் என்கிறோம். ஆக இன்னொரு விஷயம், நான் சொன்ன மாதிரி சிறியோர் எனில் இகதலும் இளமே. சாதாரண பட்டிக்கட்டான் தானே, அவனுக்கு என்ன தெரியும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? தவறு. சாதாரண உழைக்கிற மக்கள் படைக்கின்ற இலக்கியங்களே காலத்தை கடந்து நிற்கின்றன, அப்படி நின்று கொண்டிருக்கின்றன. இது ஒரு விஷயம்.